வணக்கம். இன்றைக்கி என்ன குறள் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைவுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும். அதாவது நற்குணங்கள் நிறைஞ்ச ஒரு மனுஷன் அப்படின்னு நம்மளை சொல்கிறதுக்கு இந்த பொறுமைங்கிற ஒரு குணம் வந்து நமக்கு அத்தியாவசியமானது அப்படிங்கிறாங்க. ஸோ அது இல்லைன்னா இவங்க வந்து நல்ல பண்பு உடைய மனிதர்னு நம்மளை சொல்ல மாட்டாங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பேரண்டிங் வேர்ல்டுக்கு எப்படி ரிலேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அந்த பேரண்டிங்க்கு முக்கியமாக இருக்கிற ஒரு கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பேஷன்ஸ். பொறுமை இருந்தால் தான் அந்த பேரண்டிங் ஜேர்னி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகும். ஸோ அந்த பொறுமைங்கிற விஷயத்த ஒரு நாளில் நமக்கு வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கிடையாது. ஓவர் நைட்டில் வர விஷயம் கிடையாது. அது வந்து நம்ம தினப்படி திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த பேஷன்ஸுங்கிற ஒரு குணம் நமக்கு வரும். பிகாஸ் இந்த பேஷன்ஸுங்கிறது வந்து ஒரு ஹேபிட், நம்ம டப்புன்னு எடுத்து போட்டுக்கிற ஒரு அணிகலன் கிடையாது. ஸோ நம்ம தினப்படி எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த பேஷன்ஸ் வந்து நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பழக்கத்துக்கு வரும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு ஹை ஹீல்ஸ் போட்டு திடீர்னு நம்மளை ரேம்ப் வாக் நடக்க சொன்னாங்கன்னா நம்மளால் நடக்க முடியாது. அந்த ஹை ஹீல்ஸ் போட்டு பழகி ஒரு 10 நாள் நடந்தால் தான் அந்த ரேம்ப் வாக் நடக்கிற அன்றைக்கி அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வாக் நம்மளால் பண்ண முடியும். அதனால் இந்த பேஷன்ஸுங்கிற இந்த குணத்தை வந்து நம்ம வந்து தினப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் குழந்தைங்க எந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளை ஸ்ட்ரெஸ் அவுட் பண்ணாலும் நம்மளை இரிட்டேட் பண்ணாலும் அந்த இடத்துல நம்ம வந்து நிதானமாக செயல்பட முடியும். ஸோ அதனால் இதை தினப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி இந்த பேஷன்ஸை நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா நான் உங்களுக்கு 3 டிப்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஸோ முதல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர்ஸை வந்து கவுண்ட் பண்ணுறது, லைக் 1 to 50 இல்லை 50 to 1 இந்த மாதிரி ஒரு கவுண்டிங் ப்ராக்டிஸ் ஒன்று வச்சுக்கோங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா ப்ரீதிங். ஸோ இந்த ப்ரீதிங் வந்து எல்லா வகையிலுமே நமக்கு ஹெல்ப்ஃபுல் தான். ஓகே, ஸோ நம்மளோட ஆயுள் கூடுறதுலையும் சரி, நம்மளோட டென்ஷனை குறைச்சி கொடுக்கறதுலையும் சரி, அது வந்து இன்ஃபேக்ட் ஒரு மெடிடேட்டிவ் ஒர்க் கூட. இந்த ப்ரீதிங்கிறது இன்டர்னல் ஆர்கன்ஸ் நல்லா ஒர்க் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ரீதிங் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன ப்ரீதிங் ப்ராக்டிஸ் எதாவது பண்ணுங்கள். பிராணாயமாவோ இல்லை டீப் ப்ரீதிங்கோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச சில ப்ரீதிங் டெக்னிக்ஸை காலையில் இல்லை ஈவினிங் நான் கட்டாயமாக பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒரு ருட்டீனாக வச்சுக்கோங்க. மூணாவது மிக முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் சீரியல் உட்காந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பேஷன்ஸ் வரும். ஸோ இந்த பேஷன்ஸ் ஒன்று இருந்தாலே நம்ம வந்து நல்ல பேரண்டிங் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் கீ பாயிண்ட். ஓகே, நான் எப்படி குட் பேரண்ட்டாக இருக்கிறது, நான் எப்படி நல்ல பேரண்டிங் பண்ணுறதுன்னா, ஸோ அதுக்கு எங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஷன்ஸ். இதை கடைப்பிடிச்சிங்கனாலே அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். ஹாப்பி பேரண்டிங். பாய்.